வணக்கம்மா, நான் உங்கள் அம்மு தோட்டம் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, வீட்டில் பழமரங்கள் வளர்ப்பதை பற்றிம்மா. ஆனால் நம்ம முக்கியமாக 5 தப்பு செய்யக்கூடாதுமா. என்னென்ன தவறுனா, நர்சரியில் நம்ம வாங்கும்போதே நல்ல ஆரோக்கியமான செடியை பார்த்து வாங்கணுமா. நம்ம போனப்போ தீர்ந்து போன 2 செடிகள் இருக்கும், அது மட்டும் நமக்கு பிடிச்சிருக்கோம், அந்த மாதிரி வாங்கக்கூடாது. செடிகள் நல்லா ஆரோக்கியமாக வளர்ந்துருக்கான்னு பார்த்து வாங்கணும். ரெண்டாவது, அதுக்கு போதிய வெயில் கிடைக்கணுமா. ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் 8 மணி நேரம் வெயில் கிடைக்கணும் பழமரத்துக்கு. மூணாவது, ஒரு மரத்துக்கும் இடைவெளி நிறைய இருக்கணும். கீழே பூமியில் வச்சிங்கன்னா உங்களுக்கு 8 அடிக்கு மேலே தேவை. 8 அடி 15 அடிக்குள்ளே பூமியில் மரம் வைக்க பழமரம் வைக்க உங்களுக்கு இடம் தேவை. மாடி தோட்டம்னா கொஞ்சம் குரோ பேக்கு ட்ரம்முன்னா 3 அடி 4 அடி கேப்பில் வைக்கணுமா. ஏன்னா அப்போ தான் ஒவ்வொரு செடிக்கும் காத்தோட்டம் இருக்கணும். ஒரு கிளை மற்ற செடி கிளைங்களோட பரவக்கூடாது, மோதக்கூடாதுமா. அந்த மாதிரி காத்தோட்டம் இருக்கணும். உரங்கள் கொடுக்கும்போது பூமியாக இருந்தால் ஃபஸ்ட்டு நம்ம எந்தையுமே பழமரங்கள் வச்ச உடனே உரம் கொடுக்கக்கூடாதுமா. ஏன்னா ஃபஸ்ட்டு வேர் போய் நல்லா பூமியில் இறங்கணும். பூமியிலே குரோபேக்லேயே வேர் போய் நல்லா ஊனி இறங்கணும். தன்னோட வேருங்க அது போய் அது ஃபஸ்ட்டு சரி பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம உரம் கொடுக்கணும். அதனால் மரக்கன்று வச்சு 15-20 நாள் 1 மாதத்துக்குள்ளே உரம் கொடுக்கக்கூடாது. கொஞ்சம் பொறுமையாக வளர்ந்ததுக்கப்புறம் தான் கொடுக்கணும். ரெண்டாவது, இதை கீழே பூமியில் தண்ணி தேங்கி நிற்காத பார்த்துக்கணும். நீங்கள் தண்ணி தேங்கி சில இடத்துல அப்படியே கொஞ்சம் பள்ளமாக இருக்கிற இடத்துல தண்ணி நிற்கும், அந்தமாரி நிற்காத பார்த்துங்க. ரெண்டாவது, மரத்துங்களை எனி டைம் கூட்டிக்கினே இருக்காதிங்கம்மா. மரத்துங்களுக்கு அந்த மரத்துலேருந்து உள்ள செத்தை தேங்காய் நார் குப்பைகள் தான் உங்களுக்கு கீழே பூமியில் எருவே. ஆனால் பழமரம் நம்ம வைக்கும்போது வீட்டில் கல்லன் கம்போஸ்ட் உரம், மக்கிய உரம், மண்புழு உரம் போட்டு தான் வைக்கணும். வெறுமனே தோட்டத்தில் 1 அடிக்கு 2 அடிக்கு நம்ம கேப் போட்டு எடுத்து நம்ம மரம் வைக்கக்கூடாதுமா. கம்போஸ்ட் உரம், மண்புழு உரம் கீழே பூமியில் போட்டு தான் நம்ம மரக்கன்று வைக்கணும். நம்மக்கிட்ட வீட்டில் இப்போ பொதுவாக என்னென்ன மரம் வைக்கலான்னா, எலுமிச்சை, கொய்யா, மாதுளை, மாமரம், வாழைமா. இதில் வாழை கொஞ்சம் தனித்துவமானது. வாழைக்கு நீரோட்டம் இருக்கணும், தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கணும், ஈரப்பாதை இருந்துக்கிட்டே இருக்கணும் வாழைக்கு. அப்போ நமக்கு வாழை மரம் எல்லாமே பயன். வாழை மரம், வாழை இலை, வாழைத்தண்டு, வாழைப்பழம் எல்லாமே வாழை மரத்தில் நமக்கு பயன். நம்ம பாத்ரூமில் குளிக்கிற தண்ணி, வாஷிங் மிஷின் தண்ணி போகிற இடத்துல, பாத்திரம் கழுவின இடத்துல தண்ணியை போகிற இடத்துல நம்ம வாழை மரம் வச்சிடலாமா. ஏன்னா அவங்களுக்கு ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அது வாழை மரம் ஒரு தனியாக நீரோட்டம் உள்ள இடத்துல வைக்கணும். மற்ற மரங்கள்லாம் பூமியில் ஈரம் இருந்தால் போதுமா. ரெகுலராக நம்ம மரத்துக்கு தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. பூமியில் ஈரப்பதம் இருக்கணும், அதை பார்த்துங்க. வெயில் நல்லா கிடைக்குதான்னு பாருங்கள். 1 வாரத்துக்கு ஒரு தடவை, 10 நாளைக்கு ஒரு தடவை ஏதாவது பூச்சி விழுந்திருக்கான்னு செக் பண்ணிங்க. அப்புறம் நம்ம நட்டதுக்கப்புறம் 1 மாதம் சென்று இளம் துளிர்கள் வருவாங்கம்மா. அது இதில் கூட நிறையா வந்திருக்காங்க. நான் இப்போ வாட்டர் ஆப்பிள் மரத்துக்கு பக்கத்தில் உட்காந்து வீடியோ போடுறேன். இதில் நிறைய புது துளிர்கள் வந்திருக்காங்கம்மா. இந்த மாதிரி துளிர் வந்தால் பாருங்க, செம்ம துளிர் வந்திருக்கு. இந்த மாதிரி துளிர் வந்தால் நமக்கு மனசுக்கு ஆசை. ஏன்னா மரம் நல்லா அழகாக வேர் பிடிச்சி நமக்கு துளிர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் கூட உரம் கொடுக்கலாம். இதே மாடி தோட்டமாக இருந்ததுன்னா, குரோபேக்காக இருந்தது, ட்ரம்மாக இருந்ததுன்னா, சின்ன தொட்டியாக இருந்தால் நீங்கள் பெரிய தொட்டிக்கு மாற்றணும். அதை முக்கியமாக பார்க்கணும். தொட்டி மாற்றம் ரொம்ப அவசியமாக. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் சிறிய தொட்டியில் வச்சுருப்போம், மரங்கள் நல்லா வளர்ந்துருப்பாங்க. அதை உடனே நம்ம மாற்றும் போது கம்போஸ்ட் உரம்லாம் போட்டு அதுக்கு தேவையான எக்ஸ்ட்ரா உரம்லாம் கொடுத்து வைக்கிறது. மரம் மாற்றும் போது அந்த உரங்கள்லாம் கொடுக்கலாமா. அந்த மாதிரி வைக்கணும். கொய்யா, மேங்கோ, எலுமிச்சை மரம் சொன்னால் எலுமிச்சை பழம்லாம் நமக்கு அடிக்கடிக்கு தேவை. அது வளர்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுமா. ஒரு மாமரம் இருந்தால் நல்லது. வீட்டில் பொதுவாக இந்த மாதிரி மரங்கள் தாம்மா வைக்கணும். இது ரொம்ப தேவையானது. மாதுளை, கொய்யா, எலுமிச்சை, வாழைக்கு தான் நீரோட்டம் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். அது இவ்வளோ இதாம்மா. அடுத்து மரங்கள் ஆரோக்கியமாக இருக்காங்களா அப்படின்னு பார்த்துங்க. வெயில் படணும், தண்ணி தேங்கி நிற்கக்கூடாதுலாம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆனால் இப்போ நல்ல ஹைப்ரிட் மரங்கள் சீக்கிரம் நமக்கு பலன் கொடுக்குற மாதிரி மரங்கள்லாம் கிடைக்கிதுமா. அந்த மாதிரி நீங்கள் தாராளமாக மரம் வச்சு பயன்பெறலாம். வாழ்த்துக்கள்மா. நன்றி.